இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. கௌரி, முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல். தேர்தல் ஆணையத்திடம் 16 கட்சிகள் வலியுறுத்தல். விஜயபாஸ்கர் உறவினர்கள் தங்கியிருந்த விடுதி வருமான வரித்துறை அதிரடி சோதனை. இந்தியர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிப்பு. பாகிஸ்தான் செயலுக்கு இந்தியா கடும் கண்டனம். காஷ்மீரில் நீடித்து வரும் பதற்றம். அனந்த்நாக் இடைத்தேர்தல் தள்ளிவைப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை மாற்றி மீண்டும் வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்த வேண்டும் என 16 எதிர்க்கட்சிகள் நேற்று தேர்தல் ஆணையத்தை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளன. நடந்து முடிந்த 4 மாநில பேரவைத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் தலைமையில் 16 கட்சியினர் தில்லியில் நேற்று தேர்தல் ஆணையத்தை சந்தித்து புகார் தெரிவித்தனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதால் இனிவரும் தேர்தல்களில் வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்த வேண்டும் என அவர்கள் கூறினர். தேர்தல் ஆணையத்தை சந்தித்த எதிர்க்கட்சிகள் குழுவில் காங்கிரஸ் தலைவர் அகமது பட்டேல், ஆனந்த் சர்மா, கபில் சிபல், ஐக்கிய ஜனதா தளம் சார்பாக அலி அன்வர் அன்சாரி, இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக டி ராஜா, திமுக சார்பாக திருச்சி சிவா உட்பட பலர் இடம்பெற்றனர். சென்னை பாரிமுனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் உறவினர்கள் தங்கியிருந்த விடுதியில் நேற்று இரவு வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதாக வந்த புகார்களை அடுத்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் வீடு என 35 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அதில் முக்கிய ஆவணங்கள் சிக்கிய நிலையில் இது தொடர்பாக விஜயபாஸ்கரை நேரில் அழைத்து வருமான வரித்துறை அலுவலர்கள் நேற்று விசாரணை நடத்தினர். இதனிடையே சென்னை பாரிமுனை முருகப்பா தெருவில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் விஜயபாஸ்கரின் உறவினர்கள் 8 பேர் தங்கியிருந்தது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வேலை செய்ததாக கூறப்படுகிறது. அந்த விடுதியில் நேற்றிரவு வருமான வரித்துறை அலுவலர்கள் சோதனை நடத்தினர். 4 மணி நேரம் நடந்த இந்த சோதனை பின்னர் முடிவுற்றது. இந்தியர் குல்பூஷன் யாதவுக்கு பாகிஸ்தான் ராணுவ நீதிமன்றம் மரண தண்டனை அறிவித்திருப்பதை இந்திய அரசு கடுமையாக கண்டித்துள்ளது. இந்திய கடற்படையில் முன்னாள் அலுவலராக இருந்தவர் குல்பூஷன் சுதீர் யாதவ். 46 வயது தொழிலதிபரான இவர் இந்தியாவின் ரா உளவு படைக்காக பாகிஸ்தானில் உளவு பார்த்ததாக கூறி கடந்த ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி பாகிஸ்தான் அரசு அவரை கைது செய்தது. இவரை இந்தியாவுக்கு திரும்ப அழைக்க மத்திய அரசு செய்த அனைத்து முயற்சிகளையும் பாகிஸ்தான் அரசு முறியடித்த நிலையில் குல்பூஷன் யாதவுக்கு பாகிஸ்தான் ராணுவ நீதிமன்றம் மரண தண்டனை அறிவித்துள்ளது. உரிய ஆதாரமோ உரிய விசாரணையோ இல்லாமல் குல்பூஷனுக்கு உச்சக்கட்ட தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என இந்திய அரசு இதை கண்டித்துள்ளது. தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அடைத்து இந்திய அரசு தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. बहुत ही दुख का विषय है और घृणित व्यवस्था है पाकिस्तान की, ऐसा दिखाई देता है क्योंकि कुलभूषण एक आम नागरिक है और ईरान के साथ बिजनेस था और उनको वहां से उठाया गया ISI द्वारा. This is completely unacceptable. This is basically a crime that is being planned, a murder. The two governments can talk about the matter and come to an amicable conclusion. That should call for the highest escalation on our part. இதனிடையே நாளை 12ஆம் தேதி பாகிஸ்தான் கைதிகள் 12 பேரை விடுவிக்க இந்தியா திட்டமிட்டிருந்தது. தற்போது குல்பூஷனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதால் கைதிகள் 12 பேர் விடுவிப்பை இந்தியா ஒத்திவைத்துள்ளது. குல்பூஷன் தூக்கிலிட்டால் அது திட்டமிட்ட படுகொலை என்று இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக அனந்த்நாக் மக்களவைத் தொகுதியில் நாளை நடக்க இருந்த இடைத்தேர்தல் மே 25ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் ஸ்ரீநகர் மக்களவைத் தொகுதியில் நடந்த தேர்தலின் போது 200 இடங்களில் கலவரம், கல்வீச்சு நடைபெற்றது. கலவரத்தில் 8 பேர் பலியானார்கள். பாதுகாப்பு படையினர் தரப்பில் 100 பேரும் காயமடைந்தனர். ஸ்ரீநகர் மக்களவைத் தொகுதியில் வெறும் 7% வாக்குகள் மட்டுமே பதிவாகின. இந்நிலையில் அங்குள்ள அனந்த்நாக் மக்களவைத் தொகுதியில் நாளை இடைத்தேர்தல் நடைபெறுவதாக இருந்தது. இதையொட்டி தொகுதி முழுவதும் கோட்டை போல பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த தேர்தலில் வாக்குச்சாவடிகளாக செயல்பட இருந்த பள்ளிக்கூடங்களை புல்வாமா மற்றும் சோபியான் மாவட்டம் பாதார்போரா பகுதிகளில் சிலர் தீயிட்டு கொளுத்தினர். இந்நிலையில் அனந்த்நாக் மக்களவைத் தொகுதியில் நாளை நடக்க இருந்த இடைத்தேர்தலை மே 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
जम्मू कश्मीर में हर चुनाव महत्वपूर्ण है और उसको उतनी गंभीरता से लिया भी जाना चाहिए, लेकिन ये परिस्थितियां ये नहीं है जिसकी वजह से अप्रत्याशित घटना है और इन परिस्थितियों में कोई चुनाव कराना संभव नहीं है और पीडीपी की मांग को मैं समर्थन करता हूं। यही बात कर रहा हूँ, वो लोगों को प्रोटेक्शन देना, बच्चों को एजुकेशन करना। बच्चों लोगों ने एग्जामिनेशन का रेट देखेगा तो सबसे ज्यादा बच्चे लोग एग्जामिनेशन सेंटर में जा चुका है। That means the children are interested in education. We have to ensure that the schools are protected and no school should be destroyed. 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலை மோடி தலைமையில் சந்திப்பது என தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 33 கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கூட்டம் தில்லி பிரவசி பாரதிய கேந்திர மையத்தில் நேற்று நடைபெற்றது. இரவு விருந்துடன் நடந்த இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா மற்றும் மூத்த தலைவர்கள், சிவசேனை தலைவர் உத்தவ் தாக்கரே, லோக் ஜனசக்தி தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் உட்பட பலர் பங்கேற்றனர். புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வது உட்பட பல்வேறு விவகாரங்கள் கூட்டத்தில் ஆராயப்பட்டன. 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலை மோடி தலைமையில் சந்திப்பது என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் மால்கம் டர்ன்புல் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்தார். ஆஸ்திரேலிய பிரதமர் மால்கம் டர்ன்புல் 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். அவர் இந்தியா வருவது இதுவே முதன்முறை. ஆஸ்திரேலிய பிரதமருடன் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். பின்னர் மோடியுடன் தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தையை டர்ன்புல் நடத்தினார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பு, உள்நாட்டு விமான பாதுகாப்பு, விளையாட்டு, உடல்நலம் மற்றும் மருத்துவம் உள்பட 6 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை ஆஸ்திரேலிய பிரதமர் நேற்று சந்தித்து பேசினார். தாமிரபரணியில் நீரெடுக்க கோக் பெப்சிக்கு தடை. குடிநீர் தேவை கருதி ஆட்சியர் திடீர் உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை கோக் பெப்சி நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்க மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் சிப்காட் வளாகத்தில் அமைந்துள்ள கோக் பெப்சி குளிர்பான நிறுவனங்கள் தாமிரபரணி ஆற்றில் நாள் ஒன்றுக்கு 20 லட்சம் லிட்டருக்கு மேல் தண்ணீரை உறிஞ்சி வருகின்றன. நெல்லையில் பருவமழை பொய்த்து பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளில் நீர்மட்டம் கணிசமாக குறைந்து வருகிறது. பாபநாசம், மணிமுத்தாறு அணைகளில் 45 அடி அளவுக்கு நீர்மட்டம் உள்ளது. இந்நிலையில் மக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு தாமிரபரணி ஆற்றில் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை கோக் பெப்சி நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்க மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தடை விதித்துள்ளார். இந்த தடையை நீக்குவது பற்றி பின்னர் முடிவு செய்யப்படும் என ஆட்சியர் கூறியுள்ளார். தற்போதைய குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு 30/4/2017 வரை தண்ணீர் எடுக்க வேண்டாம் என பெப்சி, கோகோ கோலா நிறுவனங்களுக்கு நிறுத்துமாறு எம்டி சிப்காட் அவர்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு அது தற்பொழுது அமலில் உள்ளது. தற்பொழுது வறட்சி நிலவுவதால் குடிநீர் தேவையை கருத்து கொண்டு தொடர்ந்து பெப்சி, கோகோ கோலா நிறுவனங்களுக்கு தண்ணீர் வழங்கப்படவில்லை. இந்த நிலை 30/4/2017 வரை தொடரும். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை வரவேற்பதாக எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையைச் சேர்ந்த ஜே தீபா தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தினகரன் போன்ற வேட்பாளர்கள் தேர்தலில் மீண்டும் போட்டியிட அனுமதி அளிக்கக்கூடாது என கூறினார். ஆர்கே நகரில் மீண்டும் தேர்தல் நடைபெற்றால் வெற்றி பெறுவேன் என்றும் தீபா நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தலை இப்போ ரத்து செய்தது நல்ல விஷயம்தான். ஏன்னா ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் விரைவில் நடத்தும். பணம் கொடுக்கக்கூடாதுங்க, பணம் வாங்கவும் கூடாதுங்க. அதுதான் நியாயமான தேர்தல். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இது மாதிரி பல்வேறு ஊழல் வழக்குகளில் ஈடுபட்டுள்ள தினகரன் போன்ற ஆளுகளுக்கெல்லாம் கேண்டிடேச்சர் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கக்கூடாது. இவங்களுடைய கேண்டிடேச்சரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். தேனி மாவட்டத்தில் மங்களதேவி கண்ணகி கோவில் சித்திரை முழுநிலவு திருவிழாவுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இரு மாநில அலுவலர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது.
தமிழக கேரள எல்லையில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி அன்று முழுநிலவு திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். வரும் மே 10ஆம் தேதி திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் பற்றி தேக்கடி புலிகள் சரணாலயத்தில் மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இதில் இடுக்கி மாவட்ட ஆட்சியர் கோகுல் மற்றும் மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை அலுவலர்கள் பங்கேற்க உள்ளனர். தஞ்சாவூரில் காவிரி தாய் உரிமை மீட்புக் குழுவினர் 14வது நாளாக நேற்று நள்ளிரவிலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி தீர்ப்பாயத்தை கலைக்கக்கூடாது, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காவிரி தாய் உரிமை மீட்புக் குழுவினர் 2 வாரங்களாக போராடி வருகிறார்கள். நேற்று 14வது நாளாக நள்ளிரவிலும் அவர்களது போராட்டம் தொடர்ந்தது. போராட்டத்தின் போது செய்தியாளர்களுடன் பேசிய ஒருங்கிணைப்பாளர் மணியரசன், இரவு பகலாக போராட்டம் தொடர்கிறது, இருந்தும் தமிழக அரசு இதை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருகிறது. இதனால் தற்போதைய அரசுக்கு தான் நஷ்டம் என தெரிவித்தார். காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைப்போம் என்று இந்திய அரசு உறுதியளிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உறுதியளிக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட வேண்டும். தொடர்ந்து நாங்கள் தமிழ்நாடு அரசு இதில் அக்கறை செலுத்தாமல் செயல்படாமல் இருக்கிறது என்பதை சொல்லி வருகிறோம். உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் தலையிட்டு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். இதேபோல் தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நேற்று ஒரு நாள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான கூட்டுறவு வங்கி கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகள் மரணத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுப்பப்பட்டது. புதுதில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் எனவும் விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அவர்கள் பெற்றிருக்கும்படியான அனைத்து பாதிப்புகளுக்கும் உரிய நஷ்டீடை வழங்க வேண்டும். மத்திய அரசு தமிழக அரசு கேட்ட அனைத்து வறட்சி நிவாரண தொகையையும் கொடுக்க வேண்டும் என்று அடுத்த கட்டமாக அனைத்து ஊர்களிலும் இருக்கக்கூடிய விவசாயிகளும், இளைஞர்களும், மாணவர்களும் அனைவரும் திரண்டு அரசுக்கு நிர்பந்தம் கொடுப்பார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுதில்லியில் போராடி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக திருவள்ளூர் அருகே ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தில்லியில் தமிழக விவசாயிகள் இன்று 29வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் சங்கம் சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நதிகள் தேசியமயமாக்க வேண்டும் என்பது போன்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஒரு மாத காலமாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்களை இதுநாள் வரையில் மத்திய அரசாங்கம் அவர்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளையும் கடன்களையும் ரத்து செய்ய வலியுறுத்தி இங்கே நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம். கோவை மாவட்டத்தில் நகைக்கடையில் 4 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்தது தொடர்பாக 3 பேர் நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கோவை ராஜவீதி பகுதியில் செயல்பட்டு வந்த சித்தி நகைக்கடையில் கடந்த 3ஆம் தேதி கத்திமுனையில் 4 கிலோ நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது அதே நகைக்கடையில் வேலை பார்த்த ரியாசுதீன் என்பவர் தனது நண்பர்கள் அசாருதீன், விஜயகுமார் ஆகியோருடன் சேர்ந்து கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை சத்தியமங்கலம் அருகே ஆசானூர் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் கர்நாடகம் செல்லும் பேருந்தில் தப்பிக்க முயன்ற இம்மூவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். நேற்று இவர்கள் மூவரும் கோவை அழைத்து வரப்பட்டு நீதிபதி முன்பு நேர்நிறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் அணைக்கட்டு பகுதியில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாநகராட்சி மண்டல அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் அருகே சூரம்பட்டி அணைக்கட்டு பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் கடந்த சில வாரங்களாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இது பற்றி அலுவலர்களிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதை கண்டித்து இப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாநகராட்சி மண்டல அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் குடிநீர் விநியோகத்தை சீர் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கலைந்து சென்றனர்.
இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை அந்த லாரி தண்ணி வர்றதில்லைங்க. இப்போ மக்கள் வந்து ரொம்பவே சிரமப்படுறாங்க. தண்ணி இல்லாமல் லாரி வாங்கி ஊற்றுனா கூட அந்த வாங்கி ஊற்றுறதுக்குமே தண்ணி வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி எங்களை இது பண்ணுறாங்க. தண்ணி சுத்தமாக இல்லாமல் இருக்குதுங்க. எல்லாரும் மக்கள் ரொம்ப சிரமப்படுறோம். தண்ணி இந்த தண்ணி விட்டால் எங்கே போகிறதுங்க நாங்கள்லாம்? ஏன்னா வந்துங்க நல்ல தண்ணி கரெக்டாக வரணுங்க. வாரத்துக்கு 2 தடவையாவது நல்ல தண்ணி வரணுங்க. விடுறது 1 மணி நேரம் தான். வாரத்தில் ஒரு தடவை தண்ணி வந்தால் என்ன பண்ணுறது? லாரி தண்ணியும் வாரத்துக்கு 2 முறை வந்துட்டு இருந்தது. இப்போ அதுவும் சுத்தமாக நிறுத்திட்டாங்க. 10, 15, 20 நாள் மேலே ஆகுது. லாரி தண்ணியும் கிடையாது. நாங்களே தினக்கூலிக்காரவங்க வந்து வருமானத்தில் ஒரு பகுதி தண்ணீருக்கே செலவு செய்ய வேண்டியதாக இருக்கு. 1000 ரூபா 2000 ரூபா குடிநீருக்கு செலவு செய்ய வேண்டியதாக இருக்கு மாசத்துக்கு. அதனால எங்களுக்கு லாரி தண்ணி அவசியம் வேணும். வீடு பகுதியில் கொடுக்கணும். நீங்கள் வாரத்தில் ஒரு 2 மணி நேரமாவது தண்ணி எங்களுக்கு விடணுங்க. விருதுநகர் மாவட்டத்தில் புதிய மதுக்கடையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்படைந்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே முள்ளிசெவல் கிராமம் செல்லும் வழியில் உணவகம் என்ற பெயரில் புதிதாக கட்டிடம் கட்டப்பட்டிருந்தது. நேற்று திடீரென அரசு அலுவலர்கள் சிலர் இங்கே மதுபானங்கள் அடங்கிய பெட்டிகளை கொண்டு வந்து அடுக்கினர். இங்கு மதுக்கடை அமைய இருப்பது தெரிய வந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சாத்தூர் ஏஎஸ்பி குமார் 2 நாட்களில் கடையை காலி செய்ய வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர். இப்போராட்டத்தால் இப்பகுதியில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்படைந்தது. சேலம் மாவட்டத்தில் புதிய இடத்தில் அரசு மதுபான கடையை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கடை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சேலம் மாவட்டத்தில் 137 அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டன. மூடப்பட்ட கடைகளுக்கு பதிலாக புதிய கடைகள் அமைக்க அலுவலர்கள் இடம் தேடி வருகிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் மக்கள் போராட்டத்தில் குதித்து வருகின்றனர். இந்நிலையில் காமநாயக்கன்பட்டி பகுதியில் மக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள இடத்தில் புதிதாக மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கடையை முற்றுகையிட்டு மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். காவல்துறையின் சமரசத்திற்கு பின்பு போராட்டம் கைவிடப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனியார் தீப்பெட்டி தொழிற்சாலையில் நேரிட்ட தீ விபத்தில் ஒருவர் பலியானார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த லட்சுமணாபுரம் பகுதியில் இயங்கி வரும் தீப்பெட்டி தொழிற்சாலையில் நேற்று மாலை திடீரென தீ விபத்து நேரிட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் கார்த்திக் என்ற இளைஞர் பலியானார். படுகாயமடைந்த நிலையில் 13 பெண்களும் ஆண் ஒருவரும் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீப்பெட்டி ஆலையில் போதுமான பாதுகாப்பு இல்லை என்று கூறி கார்த்திக்கின் உறவினர்கள் சாலை மறியலில் இறங்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. தீ விபத்து பற்றி குடியாத்தம் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக நில அபகரிப்பு தொடர்பாக புகார் மனு அளித்து வந்தவரின் மனைவி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்கொலை செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த பத்திரக்கோட்டை பகுதியில் வசிப்பவர் அருள்ஜோதி. இவரது மனைவி சித்ரா. இவர்களது நிலத்தை அதே பகுதியைச் சேர்ந்த முன்னாள் திமுக ஒன்றிய கவுன்சிலர் தெய்வமூர்த்தி என்பவர் அபகரித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அருள்ஜோதி கடந்த 3 ஆண்டுகளாக மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனிடையே பன்ருட்டி நில அளவையர் கண்ணையன் என்பவர் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த அருள்ஜோதி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்க வந்தபோது அவரது மனைவி சித்ரா தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணையை வந்து என்னை 50,000 ரூபா கொடுங்க, உனக்கு இனமா கறந்து தான் நான் எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். என்ன சார் எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்டே வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் நான் கொடுப்பேன்னு கேட்டேன். நான் எல்லாருக்கிட்டையும் 6 ரூபா வாங்கியாந்து இதுமாரி 3 வருஷமா நீங்கள் எத்தனை வருஷம் போய் வாங்கியிருந்தாலும் நீ அழைக்கவே முடியாது நீனு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் சாவர முடிவோட தான் நான் அங்கே வந்தேன். மனு 3 வருஷமாக கொடுத்துருக்கேன் சார். 3 வருஷமாக கொடுத்து கத்தே வச்சுருக்கேன் சார். எல்லா மனுவும் என்கிட்ட இருக்குது சார். பௌர்ணமியை ஒட்டி திருவான்மியூர் அருள்மிகு பாம்பன் குமரகுருதாசர் சுவாமிகள் திருக்கோவிலில் நூற்றுக்கணக்கானோர் நேற்றிரவு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவான்மியூரில் பாம்பன் அருள்மிகு குமரகுருதாசர் சுவாமிகள் சமாதியடைந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். பௌர்ணமி இரவில் சென்னை மாநகர் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுடன் வந்து மடத்தில் தங்கியிருந்து சுவாமிகளை வழிபடுவது வழக்கம். இந்நிலையில் பௌர்ணமியை ஒட்டி பாம்பன் அருள்மிகு குமரகுருதாச சுவாமிக்கு நேற்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன.
இதேபோல பாம்பன் குமரகுருதாசர் சுவாமிகள் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள அருள்மிகு மயூரநாதர் கோவிலிலும் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றன. பழனியில் உள்ள தண்டாயுதபாணி அகத்தியர் அருணகிரிநாதரோட பாம்பன் சுவாமிகளுக்கு உபதேசம் செய்த நாள் பங்குனி உத்தரம். அதுதான் நம்ம போல விசேடமாக இந்த விழாவை நம்ம போல கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லா அடியார்வக்கும் பெருமானோட முறையிட்டாலே போகிறோம், நினைச்ச காரியம் கைகூடும், பிணி போகும், எல்லோரும் க்ஷேமமாக இருப்போம். இங்கே பௌர்ணமி பங்குனி உத்திர அன்னைக்கு பௌர்ணமி சிறப்பாக நடக்கும். இங்கே வந்தோன்னா இந்த பாம்பன் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோன்னா எல்லாமே நடக்கும். அதனால நாங்கள் ஃபேமிலியாக மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இங்கே வந்துடுவோம். முருகர் உண்மையாகவே ஆட்சி நடத்துறதுனால அந்த குமரகுரு சமாதி என்னார்ல, அப்போ முருகரே இங்கே வர அழிச்சதுனால தான் இங்கே இந்த பூஜை போடுறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் பங்குனி தேரோட்ட திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் கடந்த 2ஆம் தேதி பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பங்குனி தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். அமெரிக்க ஆரம்ப பள்ளியில் துப்பாக்கிச் சூடு, 2 பலி, 2 பேர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண ஆரம்ப பள்ளி ஒன்றில் அடையாளம் தெரியாத ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பலியாகி 2 படுகாயமடைந்தனர். கிழக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள சான் பெர்னார்டினோ பகுதி நார்த் பார்க் ஆரம்ப பள்ளியில் அடையாளம் தெரியாத ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தினார். அதில் ஆசிரியர் ஒருவரும் மாணவர் ஒருவரும் பலியானதாக தகவல் வெளியானது. மாணவர் ஒருவர் ஆசிரியரை சுட்டுக் கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தகவல் பரவியது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் இன்னும் 2 காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பத்தாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 8வது போட்டியில் பெங்களூரு அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள ஹோல்கர் கிரிக்கெட் திடலில் நேற்று இப்போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்கள் இழப்பிற்கு 148 ரன்கள் எடுத்தது. அதிக அளவாக டி வில்லியர்ஸ் 89 ரன்கள் எடுத்தார். இதனைத் தொடர்ந்து விளையாடிய கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி 14.3 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்களை மட்டும் இழந்து 150 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. அதிக அளவாக அசிம் அம்லா 44 ரன்கள் எடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் பஞ்சாப் அணி 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீண்டும் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் ஆணையத்திடம் 16 கட்சிகள் வலியுறுத்தல். விஜயபாஸ்கர் உறவினர்கள் தங்கியிருந்த விடுதி, வருமான வரித்துறை அதிரடி சோதனை. இந்தியர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிப்பு, பாகிஸ்தான் செயலுக்கு இந்தியா கடும் கண்டனம். காஷ்மீரில் நீடித்து வரும் பதற்றம், அனந்த்நாக் இடைத்தேர்தல் தள்ளி வைப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.